ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லா வெஜிடபிளும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், அப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம். அடுத்தது இங்கே ஒரு பெரிய தக்காளி, 5லேருந்து 6 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். அப்புறம் இங்கே மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்புறம் இங்கே வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் லாஸ்ட்டாக சில்லி பவுடர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகும். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேக விடலாம். இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும். எல்லா வெஜிடபிள்ஸும் சிம்லேயே வச்சு வேக விட்டோம்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்துடும் நல்லா. இது கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்லாம் இதில் சேர்த்துடலாம். மசாலா பொடியெல்லாம் மெஷர்மெண்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். அப்போ தான் மசாலா பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 3.5 கிளாஸ் தண்ணி 6 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோட டம்ளர் கொஞ்சம் சின்னது, ரொம்ப பெருசு இல்லை. ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நான் ப்ரெட்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கையில் கூட 1-2 பிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பார்க்க தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரெட்டு சேர்க்கும்போது தண்ணி எல்லாத்தையும் ப்ரெட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம போட்ட மசாலா, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த ப்ரெட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆயிரும். இந்த ப்ரெட் உப்புமா ரொம்ப உதிரியாக இருக்காது. கொஞ்சம் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டவ் மேலேயே இருக்கட்டும்.
நம்ம போட்ட மசாலா எல்லாமே எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் இறங்கியிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டாணி இல்லை, அந்த வெஜிடபிள் சேர்க்கும்போது பட்டாணியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ப்ரெட் உப்புமா செய்யும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளோட ப்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.